கரீம்ஸ் பிரியாணி பாரடைஸ் அட் லிபர்ட்டி அண்ட் கேட்டரிங் சர்வீசஸ், கோடம்பாக்கத்தின் அறுசுவை அடையாளம். வணக்கம் தோழர்களே. ரூஸ்டர் செய்திகளின் வாயிலாக இன்று மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தலைமையிலான உயர்மட்ட குழு நமது நாட்டில் ஒரே நேரத்தில் முதற்கட்டமாக மக்களவைக்கும் சட்டப்பேரவைக்கும் ஒரே நேரத்தில் தேர்தலை நடத்துவது நாட்டின் ஜனநாயகத்திற்கும் சமூகத்திற்கும் அரசியலுக்கும் வளர்ச்சிக்கும் பாரத் தட் இஸ் இந்தியா என்கின்ற அந்த நோக்கத்திற்கும் மிகவும் தேவை என்று பரிந்துரை செய்திருக்கிறது. மிகவும் தேவையாம். ஆச்சரியமான ஒரு பரிந்துரையை செய்துள்ளவர்கள் ஒரு முக்கியமாக எழுப்பப்பட்ட கேள்வி ஒன்றுக்கும் அவர்கள் பதிலளித்திருக்கிறார்கள். அது என்னவென்றால், மக்களவை தேர்தல், மாநில சட்டப்பேரவை தேர்தல் எல்லாம் நடக்கிறது. நடந்து முடிந்தவுடன் அதற்கு பிறகு அமைய உள்ள மக்களவையில் எந்த கட்சிக்கும் பெரும்பான்மை இல்லை, ஹங் என்று சொல்வார்களே, அப்படி தொங்கு மக்களவை ஏற்பட்டு விட்டால், நாடாளுமன்றம் ஏற்பட்டு விட்டால் என்ன செய்வது? அதற்கு உடனடியாக தேர்தலை நடத்த வேண்டும் என்று சொல்லியிருக்கிறது. மீண்டும் தேர்தலை நடத்தி அதில் மறுபடியும் தொங்கு நாடாளுமன்றம் உருவானால் அப்பொழுது என்ன செய்வது? பதில் இல்லை. அப்பொழுது அதே நேரத்தில் ஒரே நேரத்தில் தான் தேர்தல் நடத்தி முடிக்க வேண்டும் என்கின்ற அந்த கோட்பாட்டின்படி மாநில சட்டப்பேரவைகள் எல்லாம் கலைக்கப்படுமா என்று கேட்டால், புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டசபைகள் அதன் முழு ஆயுட்காலம் நீடிக்கலாம், மற்ற சட்டசபைகளை கலைத்துவிட்டு மறுபடியும் தேர்தலை நடத்தலாம் என்றெல்லாம் குழப்பமான, அடிப்படையற்ற, ஜனநாயக நெறிமுறைகளுக்கு எதிரான ஒரு பரிந்துரையை செய்திருக்கின்றது. அடுத்தபடியாக அது சொல்லுகின்றது, அரசமைப்பு சட்டத்தினுடைய பிரிவுகள் 83 மக்களவைக்கு தேர்தல் நடத்துவது, சட்டப்பேரவைக்கு தேர்தல் நடத்துவது தொடர்பான, அதாவது மொத்த டியூரேஷன் ஆஃப் தி ஸ்டேட் அசம்பிளி, ஒரு மாநில சட்டப்பேரவையின் ஆயுட்காலம், அது அரசமைப்பு சட்டப்பிரிவு 172 அதை பற்றி சொல்லுகிறது. இது இரண்டிலும் திருத்தங்கள் செய்தால் போதும். அதையும் மாநில அரசுகள் ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் எல்லாம் கிடையாது. திருத்தங்கள் செய்து நாடாளுமன்றத்தில் தாராளமாக நடத்தலாம். அதன் பிறகு ஒரு 100 நாட்களில் உடனடியாக நீங்க உள்ளாட்சி தேர்தல்களை நடத்தலாம். இது எல்லாத்துக்கும் ஒரே ஒரு வாக்காளர் பட்டியலை வச்சு நடத்தி முடிச்சிடலாம் என்று சொல்லி அது அந்த பரிந்துரையை செய்திருக்கிறது. எப்படி இது ஜனநாயகத்திற்கு ஏற்றதாக ஆகும் என்கின்ற ஒரு விடயத்தை சொல்லவே இல்லை. தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு சட்டப்பேரவை, ஒரு மாநிலத்தினுடைய சட்டப்பேரவை, அதற்கு 5 ஆண்டு காலம் ஆயுள் இருக்கிறது. 5 ஆண்டுகள் ஒரு ஆட்சியில் இருக்கக்கூடிய ஒரு அரசு, ஒரே நாடு ஒரே தேர்தல் என்று வரும்போது அந்த சட்டப்பேரவை கலைக்கப்படும் என்றால் அது ஜனநாயக ரீதியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த அவைக்கு எவ்வாறு பொருந்தும், அல்லது எவ்வாறு சரியாகும், எவ்வாறு நீதியாகும்? இப்ப சட்டப்பேரவை தேர்தல் நடந்து ஹங் அசம்பிளி ஏற்பட்டு எந்த ஒரு கட்சியால் ஆட்சி அமைக்க முடியலன்னா தேர்தலை போய் பார்க்கறதுன்றது இப்ப இருக்கிற ஒரு முறைதான் இல்லையா? இல்ல அமைச்சிட்ட உடனடியே கரைஞ்சிச்சு. 1996 ஏற்பட்ட மாதிரி வாஜ்பாய் பிரதமரை பதவியேற்ற 13 நாட்கள்ல அது கவிழ்ந்துருச்சு. உடனே மறுபடியும் தேர்தல் அப்படின்ற ஒரு இடத்துக்கு போனோம். 98 வாஜ்பாய் தலைமையிலான அரசு ஒரே ஒரு இடத்துல கவுந்துச்சு. ஆனா மறுபடியும் தேர்தலுக்கு போனோம் 99. அதுக்கப்புறம் அந்த ஆட்சி நீடித்தது, 2004 வரை நீடித்தது. அப்போ இங்க கவனிக்க வேண்டியது என்னன்னா, ஒரு மாநிலத்தினுடைய தேர்தல் எப்போ நடத்தப்பட வேண்டும், மக்களவைக்கான தேர்தல் எப்போது நடத்தப்பட வேண்டும் என்பது அவ்வப்போது ஏற்படுகின்ற நடைமுறைகள் தீர்மானிக்கின்றன. அதை எவராலும் வெளியிலிருந்து தீர்மானிக்க முடியாது. அது சாத்தியமும் அல்ல. அப்படி என்றால் என்ன? மக்களவைக்கும் மாநில சட்டப்பேரவைகளுக்கும், அந்தந்த மாநில சட்டப்பேரவைகளுக்கும் அதாவது உரிய நேரத்தில் அதனுடைய சட்டப்பேரவை காலம் முடிந்தவுடன் தேர்தலை நடத்துவதுதான் சரியாக இருக்கும். மாற்றாக மக்களவைக்கு தேர்தல் நடக்கும் போதெல்லாம் மாநிலங்களுக்கும் சேர்த்து நடத்துவது
என்று சொல்லி கலைப்பது என்கின்ற ஒரு இடம், இது சரியாக இருக்காது. இதுதான் முடிவு. அடுத்தபடியாக செலவுகளை குறைப்பது, ஒரே நேரத்தில் வந்துட்டு எல்லாரும் இதுல தேர்தல் ஒரு நடைமுறையில் ஈடுபடுறாங்க, அதனால டைம் வேஸ்ட் ஆகுது. இதெல்லாம் வந்துட்டு என்ன அப்படின்னோம்னா, ஜனநாயகத்தினுடைய தன்மையை புரியாத மூடர்கள் சொல்லக்கூடியது. ஆர்எஸ்எஸ் சொல்லலாம், பிஜேபி கூட சொல்லலாம். ராம்நாத் கோவிந்த் போன்ற சட்டம் அறிந்து இந்நாட்டுடைய குடியரசுத் தலைவராக இருந்தவர் சொல்றது ஆச்சரியமா இருக்குது. என்ன அடிப்படையான கேள்வி? இதைவிட முக்கியமான, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு கவிழ்கிறது தொடர முடியாத போது மக்களிடையே செல்ல வேண்டும். அது மக்களவைக்கு இருக்குன்னா அதே தான் மாநில சட்டப்பேரவைக்கு பொருத்தம். அதை விட்டுட்டு மக்களவைக்கு தேர்தல் நடத்தும் போது உடனடியாக தேர்தல், புதுசா தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டசபையை விட்டுட்டு மற்றதெல்லாம் கரைப்போம் அப்படின்றது என்ன ஜனநாயகம்? அப்ப அதை யார் தீர்மானிப்பா? தேர்தல் ஆணையம் தீர்மானிக்க முடியாது. ஏன்னா அது 5 வருஷத்துக்கு ஒரு முறை தான் தேர்தல். அப்ப என்ன அப்படின்னோம்னா, சட்ட திருத்தங்களை செய்து கலைப்பதற்கு ஆன அந்த உரிமையை, அந்த அதிகாரத்தை இந்திய ஒன்றிய அரசு கையில் எடுத்துக்கொள்ள வேண்டும். இதுதான் மோடி விரும்புகிறார். அதற்கு வழி செய்யக்கூடியதுதான் இந்த 18,000 சொச்சம் பக்கங்களை கொண்ட இந்த பரிந்துரை. இந்த குழுவில் பார்த்தீங்க அப்படின்னோம்னா, ஆதர்ஜன் சௌத்ரி காங்கிரஸினுடைய எதிர்கட்சி தலைவரை தவிர மற்ற எல்லாம் அவங்களுக்கு சாதகமான ஆட்கள் தான். அமித்ஷா மற்றவங்க எல்லாருமே. ஸோ அவங்க இன்னைக்கு முர்முவை சந்திச்சு அந்த குழு கொடுத்துருக்குது. இங்கே இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படின்றது எதுக்கு அப்படின்னோம்னா, முதல்ல இந்த ஒரே நேரத்தில் தேர்தலை நடத்தி இந்த இவிஎம் வச்சு பதவியை கேப்சர் பண்ணணும்ன்ற ஒற்றை நோக்கு தான் இதுல இருக்கு. இப்ப இவிஎம் தொடர்பா மிகப்பெரிய அதிருப்தி, எதிர்ப்பெல்லாம் வந்து நாடு முழுவதும் கொந்தளிப்பில் இருக்கிறது. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா ஜந்தர் மந்தர்ல ஒவ்வொரு நாளும் போராட்டம் டெல்லியில, இன்னொரு பக்கத்துல பல்வேறுபட்ட மாநிலங்களில் தொடர்ந்து போராட்டம். நேற்று முன்தினம் கூட ஆந்திராவிலும் கர்நாடகாவிலும் கூட விடுதலை சிறுத்தைகள் கட்சி அங்க இருக்கக்கூடிய அந்த கட்சியினுடைய கிளை அமைப்புகள் சார்பாக இவிஎம்க்கு எதிராக போராட்டங்கள் நடந்திருக்கின்றன. அப்ப இந்த போராட்டங்களுடைய நோக்கம் என்ன? மக்களினுடைய அந்த தீர்ப்பு என்பது தெளிவாக பதிவாக வேண்டும், தெளிவாக வெளிப்படுத்தப்பட வேண்டும், தெளிவாக எண்ணப்பட்டு அது மக்களினுடைய தீர்ப்பாக அமைய வேண்டும். 100% டிரான்ஸ்பரன்சி, 100 விழுக்காடு வெளிப்படைத்தன்மையோடு செய்யப்பட வேண்டும். இதை செய்யறத தேர்தல் ஆணையமும் முன்வரல, ஆளுங்கட்சியும் முன்வரல, அப்படியே அமைக்க வச்சுட்டு பிரசாதம் இருக்கிறாங்க. இதுவரைக்கும் இவ்வளவு போராட்டங்கள் நடத்த பிறகும் கூட, இவ்வளவு குறைபாடுகள் எல்லாம் சொன்னதுக்கு பிறகும் கூட 19 லட்சம் மிஷின் என்ன ஆச்சு அதை பத்தி பதில் சொல்லாமல் அப்படியே காலத்தை ஓட்டிக்கொண்டு மறுபடியும் தேர்தலை சந்திக்கக்கூடிய நிலையில் நீதிமன்றமும் தலையிடாத ஒரு சூழலில் இவர்கள் ஒரே தேசம் ஒரே தேர்தல் என்று சொல்லுவது, அதே இவிஎம்ஐ வைத்து நாடு முழுவதும் வென்று பிறகு அவர்கள் உடனடியாக செய்ய போவது என்னவென்றால் பிரசிடென்சியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். அவங்க நினைக்கிறாங்க மோடி செல்வா கூட இருக்கிறாரு, ஸோ டைரக்ட் ஓட்டிங் மேல மோடியை தேர்ந்தெடுத்துட்டு மக்களவைக்கு தேர்தல் நடத்தி, மக்களவை ஒரு சட்டம் இயற்றக்கூடிய இடமாக இருந்தாலும் கூட அந்த சட்டத்திற்கு ஒப்புதல் தரக்கூடிய அதிகாரம் மிக குடியரசுத் தலைவராக மோடி தன்னை உயர்த்தி கொண்டு இதை ஒரு பிரசிடென்சியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்டாக இந்தியாவை மாற்றுவதற்கு தொடர்பான ஒரு சிந்தனையும் செயலும் சதித்திட்டமும் தான் இத்திட்டம், வேற ஒண்ணுமே இல்லை. இதை கார்பரேட்டுங்க விரும்புறாங்க, வெளிநாட்டில் இருக்கக்கூடிய உள்நாட்டில் இருக்கக்கூடிய கார்பரேட்டுகள் விரும்புறாங்க. ஏன்னா ஒரே ஒரு அத்தாரிட்டி இருக்கணும். அந்த அத்தாரிட்டி கிட்ட அவங்களுக்கு தேவையான அளவுக்கு இந்த நாட்டில் டாக்ஸிங், லைசன்சிங், பர்மிஷன், டெண்டர் எல்லாத்தையும் ஒரு இடத்துல முடிவு எடுக்கலாம். போர்டு எங்கிருந்து சொன்னா அரசாங்கம் கேட்கணும். இலங்கையில் நடக்கிறது தானே, ஆல் பவர்ஃபுல் பிரசிடென்சி, அவ்வளவுதான். எல்லா அதிகாரமும் பெற்ற குடியரசுத் தலைவர் அவருடைய அலுவலகம், அங்கிருந்து எல்லா உத்தரவு பிறப்பிக்க. மாநில அரசுகள்லாம் இருக்காது, அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. அதனால மாநில அரசுகள் அவர் குறி வைக்கிறாங்க. மாநில அரசுகளை முடிச்சுட்டு
அதுக்கு பதிலாக மாவட்ட அளவிலான ஆட்சி அமைப்புகள், ஒன்று உள்ளாட்சி, இன்னொன்று கலெக்டரை வச்சு பண்ண வேண்டியது. இது ரெண்டும் தான் அவங்க செய்யக்கூடியது. கலெக்டரும் எஸ்பியும் போதும், வேற யாரும் வேணாம் அப்படின்றது RSS முடிவு. ஆனா விடுதலையின் மூலம் பெற்ற சுதந்திரத்தை நாம் கட்டி காத்து இந்த நாட்டுடைய ஒற்றுமையும் நீடிக்க செய்வதற்கு முதன்மையான காரணம் மாநில அரசுகளும் மாநிலங்களை கொண்ட ஒரு ஒன்றியமாக இந்திய ஒன்றிய அரசும் இருப்பதனால் தான் கூட்டாட்சி, பெடரல். அதை சிதைத்து விட்டு ஒற்றையாட்சிக்கு போறாரு மோடி. அதுக்கான இந்த முதல் படிக்கு இதை செய்யறாங்க. இப்ப இன்னைக்கே எடுத்துட்டு போயிட்டு கொடுத்துட்டதுனால இன்னும் தேர்தல் அறிவிக்கப்படாத ஒரு நிலையில் உச்சநீதிமன்றம் சொன்ன அந்த தீர்ப்பிற்கு, உத்தரவிற்கு இணங்க நாளைக்கு சாயந்தரம் அந்த கிட்டத்தட்ட 16,000 சொச்சம் கோடிக்கு இவங்க வாங்கியிருக்காங்க இல்லையா பாண்டின் மூலம் நிதி, அதனுடைய உண்மைகள்லாம் யார்கிட்ட இருந்து வெளில எவ்வளவு வாங்கினாங்கன்ற விவரங்கள்லாம் வெளில வந்துட்டோம்னு நாட்டில் ஏற்படக்கூடிய அரசியல் மாற்றம். இதனால இந்த முடிவு எப்ப எடுக்க போறாங்க அப்படின்றதுல ஒரு சின்ன குழப்பம் இருக்குது. நமக்கு அவங்களுக்கு தெளிவா இருக்குது, அவங்க செய்ய வேண்டியது அது பாட்டுக்கு ஒவ்வொரு படியிலையும் செஞ்சுக்கிட்டே போறாங்க, எதை பத்தியும் கவலைப்படாம. அதான் மோடி அரசு. ஸோ அவங்க என்ன பண்ண போறாங்க? இப்பவே ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கான மக்களவையை கூட்டி செய்ய வேண்டிய இந்த 2 திருத்தங்களையும் செஞ்சு, ஏன்னா மாநில அரசுகள்லாம் வந்துட்டு இதை ராட்டிஃபை பண்ணணுன்ற அவசியம் இல்லை, உடனடியா தேர்தல் நடத்த போறாங்களா அப்படின்றத பார்க்கணும். ஆக கார்பரேட்டுகள் தீர்மானிக்கிறார்கள், மோடி அரசு நடத்துகிறது, அதனுடைய அதிகார வெறி இவ்வாறு நடத்திவிட்டு பதவியை தக்க வைத்துக் கொள்ள நினைக்கிறது. ஆக இந்த நாடு சுரண்டப்படுவதற்காக, வளங்கள் சுரண்டப்படுவதற்காக, வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய பொருட்கள் அப்படியே இந்த நாட்டு சந்தைக்கு விற்பதற்காக, இந்த நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் விளைபொருட்கள் உட்பட, வேளாண் விளைபொருட்கள் உட்பட அனைத்தும் கார்பரேட்டுகள் மூலம் விற்கப்பட வேண்டும் என்கின்ற சட்டங்களை இயற்றி நடைமுறைப்படுத்த அவர்களுக்கு தேவை ஒரே நாடு ஒரே தேர்தல். இந்த ஒரே நாடு என்பது ஒரு சுதந்திரமான இந்தியா என்கின்ற மதச்சார்பற்ற சோசலிச குடியரசு அல்ல, ஜனநாயக குடியரசு அல்ல, மாறாக ஒற்றையாட்சி, ஒரு இந்து ராஷ்டிரா. மதம்தான் நாட்டை ஒற்றுமைப்படுத்தும், இது மதவெளி அரசு தான் இருக்கிறது, இங்க எல்லாரும் இந்து தான். எந்த வெளிநாடு தலையிட்டு அதெல்லாம் மாற்ற மாட்டார், நம்மளே கிளர்ந்து எடுத்து தடுத்தால் மட்டும்தான் உண்டு. எனவே ஒன்றே 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 என்று சொல்லி ஒரு மொழி, நீ ஒரு அரசு உத்தியோகத்துக்கு வரணுமா இந்தி தெளிவா தெரிஞ்சிருக்கணும், எழுத படிக்க பேச. இந்தியில தான் போர்டு இருக்கணும், இந்திலேயே தான் முழு பாஸ்போர்ட் இருக்கும். ஏன்னா ஆங்கிலத்தினுடைய பயன்பாட்டு 5 வருஷத்துல நீக்கணும், நாங்க அதை நீக்கணும்ல, அதை நீக்குவாங்க. ஸோ ஒரு பக்கம் மொழி, ஒரே பண்பாடு தான், எல்லாம் இந்து பண்பாடு தான். கோயில கிடா வெட்டக்கூடாது, எதையும் பண்ணக்கூடாது. ஏன்னா இந்து ராஷ்டிரம், இந்து ராஷ்டிரம் வந்ததுன்னா அப்ப எது வேதங்கள் தான் வந்துடும் உள்ள. இதெல்லாம் நடைமுறைக்கு வரும். அதாவது இந்தியாவை ஒரு இருண்ட கால பழமை காலத்துக்கு தள்ளி கொண்டு போகக்கூடிய வேலையை செய்து தங்களுடைய அந்த ஆட்சி அதிகாரத்தை மேல்சாதியினரை வைத்து தக்க வைத்துக் கொண்டு, அதே நேரத்தில் சர்வதேசத்தினுடைய சுரண்டலுக்கும் தோழனாக இருந்து கொண்டு இந்தியாவை ஒரு உயிரற்ற ஜீவனற்ற நாடாக மாற்றக்கூடிய முயற்சியினுடைய ஒரு முதல் படியாக ஒரு நாடு ஒரு தேர்தல் என்பதற்கான ஒரு பரிந்துரை இன்று அளிக்கப்பட்டிருக்கிறது என்று நாம் முடிவு செய்து கொள்ள வேண்டும். தான் உண்மை. தொடர்களே, இந்த காணொளி உங்களுக்கு ஏற்புடையதாக இருந்தால் லைக் கொடுங்கள், உங்களுடைய கருத்தை பதிவிடுங்கள், பரவலாக இந்த காணொளியை பகிருங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். கரீம்ஸ் பிரியாணி பாரடைஸ் அட் லிபர்ட்டி அண்ட் கேட்டரிங் சர்வீசஸ், கோடம்பாக்கத்தின் அறுசுவை அடையாளம். ஊடகம், கார்ப்பரேட், அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது.